இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பயங்கர அக்ரெசிவாக விளையாண்டுருப்பாரு. அரோரா கிட்டேருந்து திருப்பி திருப்பி பாலை பிடுங்கியிருப்பாரு. வினோத் கூட இங்கேருந்து கேட்டிருப்பாரு, ஏன்டா நீ எப்போவுமே அரோரா பக்கத்துலேயே தான்டா போவியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அரோரா செம்ம ஸ்போர்ட்டு. அது பரவாயில்ல, எவ்வளோ தூரம் இது பண்ணி கேட்கும்போதும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அரோராக்கு கையில் நல்ல அடி, பயங்கரமான அடி. திவ்யா வந்து இடையில மசாஜெலாம் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ தூரமாக வந்து கை வலி. அந்த கை வலியோடு கையை பிடிச்சி எடுத்து பாலை பிடுங்கியிருப்பாரு. திருப்பி அடுத்த ரவுண்ட்லேயும் அதே மாதிரி வந்து அட்டாக் பண்ணி பிடுங்க வந்திருப்பாரு. வந்திருக்கும் போது அரோரா வந்து ஹே ப்ளீஸ் 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 விக்கல்ஸ் விடுடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஆனால் அவர் விட மாட்டார். ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி புஷ் பண்ணி விட்டுருப்பாரு. எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து எனக்கு வெளியில் தப்பாக போயிடுமோன்னு அவளுக்கு கை வேறு அடிபட்டிருக்குதா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடா, அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ்வலாக தலையை ஆட்டி ஆட்டி ஒரு ஆக்ஷனோட ஒன்று பேசுவார்ல, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அரோரா குணம் தான் நமக்கு தெரியும்ல, அரோரா அது ஒரு பெரிய இஷ்யூவே ஆக்கலை. அவங்க வந்துட்டு பரவாயில்ல விடுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு அப்படி இல்லை, கமர்தன் கிட்டனா சண்டை போடலாம், பிரச்சனை கிடையாது, அது அப்படியே சரியாக போயிடும். ஆனால் பொண்ணு இல்லை, அவளை போய் நான் எதாவது பண்ணிட்டேன்னா என் பேரில் தப்பாயிடும்ல, அதான் எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா எதுக்கு திருப்பி திருப்பி போய் அரோராவே அட்டாக் பண்ணணும், அது எனக்கு புரியல. அதுக்கடுத்து கமர்தன் கிட்ட போய் ஹே மேன் டு மேன் இது நான் சொல்லிடுறேன், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உள்ளே வச்சுட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் கிட்ட பண்ணியிருப்பாரு. அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் திவ்யா கிட்ட ஆக்சுவலாக 2 ரவுண்டில் இது பண்ணியிருப்பாரு. திவ்யா கிட்ட இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேம் தான், பட் ஸ்டில் திவ்யா வந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக படுத்துருவாங்க. அப்போ பயங்கரமாக இது பண்ணி பால் எடுத்திருப்பாரு. பால் எடுக்கும்போது என்னென்னா, நமக்கு அந்த கேமரா அவர் போகிறது தான் காமிச்சாங்க, திருப்பி பால் எடுக்கிறத காமிக்கல. கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்திருக்காரு போல இருக்கு. ஸோ இப்போ திவ்யா வந்து அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பால் இருந்துச்சு. நேற்று தான் நான் பார்த்தேன் ஒரு சேனலில், ஏதோ ஒரு சீன், ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அதை காமிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸில் தான், அதனால் அவங்கள வந்து காட்டலை, கேமரா ஆங்கில் வேறு இடத்துல காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போது அந்த பிக் பாஸில் அந்த டைம் டியூரேஷன், அந்த விஷயம் சரியாகிறது வரைக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனை பிக் பாஸில் கேமராவில் காமிக்காமலே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவர் ஒரு கேமராமேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் கேமராவை காட்டாமல் விக்ரம் பாலை எடுக்கும்போது ஃபுல்லாக வந்து பார்வை காமிச்சிட்டு இருந்தாங்க. திருப்பியும் வந்துட்டு பயங்கர அக்ரெசிவாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ளே, ஏன்னா அரோராவை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு. திருப்பியும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வாங்கிட்டு போனார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் வந்து இவ்வளோ இது வந்து எல்லாமே கேமில் உள்ளது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ரொம்ப ஃபிசிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இவரை போய் பிடிச்சாருன்னா என்ன தான் பண்ண முடியும், அவங்களால எப்படி தான் விளையாட முடியும்னு தெரில. கடைசி திவ்யாவுக்கு ஃபிங்கர் ஏதோ மடங்கிடுச்சு போல இருக்குது. அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு கேமரா முன்னாடி எனக்கு டாக்டரை பார்க்கணும், ஒரு விரல் ஃபுல்லாக மடங்கிடுச்சு, என்னால் அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கேமராவில். ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.